தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அதிமுகவோட முன்னாள் பொதுச் செயலாளர் மறைந்த ஜெயலலிதாவுடைய தேர்தல் அணுகுமுறையை மிஞ்சும் வகையில எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சார பயணம் அமைஞ்சிருக்கிறதா அரசியல் வல்லுநர்கள் பல பேர் சொல்லிட்டு வராங்க. இதனை தாங்கிக் கொள்ள முடியாம தான் எதிர் முகாம்கள்ல இருப்பவங்க பாரதிய ஜனதா கட்சி சொல்றதற்கு ஏத்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு புழுதி வாரி தூற்றுவதாகவும் அதிமுகவினர் சொல்றாங்க. ஆனாலும் இது போன்ற தூசு தும்புகளை எல்லாம் ஊதி தள்ளிட்டு தனக்கான பாதையில மக்களுக்கான தலைவரா பிரச்சார களத்துல செயலாற்றி கொண்டிருக்கிறார் தங்கள் தலைவர் அப்படின்னு ஆதரவாளர்கள் EPS தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அண்மை காலமா அனைத்து செய்தி ஊடகங்கள்லயும் அதிகம் பேசப்பட்டு வருபவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு காரணம் மாநிலம் முழுவதும் அவர் மேற்கொண்டிருக்கிற பிரச்சார பயணம் தான் காரணம். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளோட பாஜகவோட கூட்டணி அமைத்த கையோட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற லட்சியத்தோட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்காரு. தன்னோட பயணம் தொடர்பாகவும் பாஜகவோட அமைந்துள்ள கூட்டணி தொடர்பாகவும் அதிமுகவினர் என்ன மடைமாற்றம் செய்தாலும் சரி தன்னுடைய எழுச்சி பயணம் தொடரும், தனக்கான மக்கள் ஆதரவு இன்னும் பெருகும் அப்படின்னு அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காலத்துல இருந்தே எதிர்கட்சியாக இருக்கும் போது அமைதி காத்து தேர்தலுக்கு கடைசி 6 மாதங்கள் இருக்கும் போது முனைப்போட பிரச்சார களத்துல இறங்குறது அப்படிங்கிறது தான் அதிமுகவோட தேர்தல் அணுகுமுறையா இருந்தது. அதே ஜெயலலிதாவோட பாணியில தான் தற்போது எடப்பாடி பழனிசாமியும் திமுகவுக்கு எதிராக தீவிரமா களமிறங்கி இருக்காரு அப்படின்னு தமிழக அரசியல் பார்வையாளர்கள் சொல்லிட்டு வராங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சுமார் 10 மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பாஜகவோட மீண்டும் கூட்டணி அமைத்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற முழக்கத்தோட மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு. முதற்கட்டமா கடந்த 7ஆம் தேதி கோவையில இந்த பயணத்தை தொடங்கினாரு. அதற்கு காரணம் இருக்கதான் செய்து. அதாவது கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி, கரூர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய மேற்கு மண்டலம் அல்லது கொங்கு மண்டலம் அதிமுக நிறுவனர் MGR காலம் முதல்ல அதிமுக கோட்டையாகவே திகழ்ந்து வருது. கடந்த 2001ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல்ல மேற்கு மண்டலத்தோட 48 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக கூட்டணி 38 தொகுதிகளை கைப்பற்றியது. 2006 சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக தோல்வியை சந்திச்சாலும் மேற்கு மண்டலத்துல அதிமுக கூட்டணி கட்சிகள்ல இருந்து 16 பேர் சட்டப்பேரவை உறுப்பினர்களா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு 2011 சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக கூட்டணி மேற்கு மண்டலத்துல 61 சட்டப்பேரவை தொகுதிகள்ல 55 தொகுதிகளை கைப்பற்றியது. 2016ல 47 தொகுதிகள்ல வெற்றி கனியை பதித்தது. இதே போல 2009 மக்களவை தேர்தல்ல கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர் ஆகிய முக்கிய தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியது. 2014 மக்களவை தேர்தல்ல 39 தொகுதிகள்ல தனித்து போட்டியிட்ட அதிமுக 37 தொகுதிகளை வென்றது. ஒரு தொகுதியில கூட திமுகவோ அதன் கூட்டணி கட்சிகளோ வெற்றி பெறவே இல்லை. 2021ல திமுக ஆட்சி பொறுப்பேற்றாலும் கூட கோவையில 10 தொகுதியிலையும் வென்ற அனுபவம் பாஜகவுடனான கூட்டணியும் அதிமுகவுக்கு பெரும் நம்பிக்கையை தருது. 2011 சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக பெற்ற அதே வெற்றியை அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலையும் வசப்படுத்திட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில அனல் தெரிக்கிற அளவுக்கு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி வராரு எடப்பாடி பழனிசாமி. ரோட் ஷோ அப்படின்னாலோ பொதுக்கூட்டம் அப்படின்னாலோ அவர் பங்கேற்கும் அனைத்து நிகழ்ச்சிகள்லையும் மக்கள் கூட்டம் அலை மோதுது. தமிழக மக்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியல் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படிங்கிறதே இந்த நிகழ்வுகள் எடுத்துக்காட்டுது அப்படிங்கிறது தான் நடுநிலையாளர்களோட பார்வையாவும் இருக்கு. அதிமுகவோட கோட்டையான கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய முதற்கட்ட பிரச்சாரத்தை கடந்த 7ஆம் தேதி தொடங்கினாரு. எடப்பாடி பழனிசாமியோடைய சுற்றுப்பயணத்திற்காகவே புத்தம் புதிய ஆம்னி பேருந்து வாங்கப்பட்டு பல்வேறு வசதிகளோட மறு வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கு. அவர் போற இடமெல்லாம் மக்கள் அலைக்கடலென திரண்டு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. வாஞ்சையோடு அவருக்கு கை கொடுக்கறாங்க. தங்களுடைய வேதனைகளையும் வலிகளையும் கோரிக்கையா முன்வைக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே அடிப்படையா வச்சுதான் தமிழக அரசை எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுறாரு. ஆனா பாஜக சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமி இப்படியெல்லாம் பேசுறாரு அப்படின்னா அந்த கட்சியின் நபராகவே அவரு மாறிட்டாரு அப்படின்னு வசைப்பாடுது எதிர்கூட்டங்கள். ஆனாலும் இதையெல்லாம் கொஞ்சம் கூட காதுல போட்டுக்காம தனக்கான பாதையில சிங்கநடை போட்டு கொண்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. கோவை பந்தய சாலை பகுதியில உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில எடப்பாடி பழனிசாமி தொழில்துறையினர் உடனான கலந்துரையாடல் நடத்தினாரு.
இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையையும் தெம்பையும் கொடுத்திருக்கிறதா தொழில்துறையினர் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில பேசிய எடப்பாடி பழனிசாமி, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் அதிகமா இருக்கும் பகுதி தமிழகம் அப்படின்னும் தொழில் முனைவோர் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டாரு. மின்கட்டண உயர்வால தொழில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இதனை தீர்க்கிறதுக்கு எங்களால முடிந்த நடவடிக்கைகளை எடுக்க முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வடவள்ளி பகுதியில நடந்த பிரச்சார கூட்டத்துல பழனிசாமி பேசிய போது, கோயில கண்டாலே சிலருக்கு கண்ணு உறுத்துது, அதுல இருக்கும் பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு திமுகவை மறைமுகமா விமர்சித்தாரு. கோயில் கட்டுறதுக்காக நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி கொண்டவர்கள் எல்லாம் உண்டியல்ல பணம் போடுறாங்க, அது அறநிலையத்துறைக்கு போய் சேருது. கோயில அபிவிருத்தி செய்து விரிவுபடுத்துவதற்கு தான் அவங்க உண்டியல்ல பணம் போடுறாங்க, ஆனா அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. அதிமுக ஆட்சியில கட்டப்பட்ட கல்லூரிகள் எல்லாமே அரசாங்க பணத்துல கட்டப்பட்டது, ஆனா தங்களுடைய அறநிலையத்துறை பணத்தை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்துல நியாயம்? இது எல்லாத்தையும் சதி செயலாதான் மக்கள் பாக்குறாங்க. 10 கல்லூரிகளுக்கு தேவையான பணம் அரசு கிட்ட இல்லையா? சாதாரண கலை அறிவியல் கல்லூரிகளை திறப்பதற்கே அரசு கிட்ட பணம் இல்லை அப்படின்னா இந்த அரசாங்கம் நமக்கு தேவைதானா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கடுமையான கேள்விகளை முன்னெடுத்தாரு. கோயில் நிதியில கல்லூரி கட்டக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்ததோட மட்டுமில்லாம பாஜகவோட கூட்டணி அமைத்த பிறகு அந்த கட்சியை உற்சாகமோடவே இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசி வரதா சொல்றாங்க. இந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில விழுப்புரத்துல தன்னுடைய சுற்றுப்பயணத்தின் போது பேசிய எடப்பாடி, அறநிலையத்துறை நிதியை தடுத்து பள்ளி கல்லூரிகள் அமைச்சா மாணவர்களுக்கு தேவையான வசதிகள் முழுவதுமா கிடைக்காது அப்படின்னும், அறநிலையத்துறை நிதியில இருந்து மட்டும்தான் அதற்கு செலவிட முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஆகவே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியா கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு கண் காது மூக்கு வைத்து 2 நாட்களா விவாதம் நடக்குது அப்படின்னு குற்றம் சாட்டினாரு. அதிமுக ஆட்சியில இருந்தபோது 67 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மட்டுமில்ல, ஒரே ஆண்டுல 11 மருத்துவ கல்லூரிகள் கொண்டு வந்தோம் அப்படின்னு பேசினாரு. திமுக ஆட்சி காலத்துல ஒரே ஒரு மருத்துவ கல்லூரியை கொண்டு வர முடிந்ததா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினாரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தோட ஒரு கட்டமா திருவாரூர்ல விவசாய சங்க பிரதிநிதிகளோட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல் நடத்தினார். அப்போது பேசிய அவரு, அதிமுக ஆட்சியில விவசாயிகளுக்கு உரிய நேரத்துல பயிர்க்கடன் வழங்கப்பட்டது அப்படின்னும், விவசாயிகளுடைய நெல் உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டு உடனடியா அவர்களுடைய கணக்குல பணம் வரவு வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாரு. நாகையில நடைபெற்ற பயணத்தின் போது திமுக தேர்தல் அறிக்கையில தற்போது வரைக்கும் 10% அறிவிப்புகள் கூட நிறைவேற்றப்படல, மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று கொல்லைப்புறத்தின் வழியா ஆட்சி அமைத்த அரசாங்கம் திமுக அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கடுமையா விமர்சித்தாரு. தற்போது 100 நாள் வேலை திட்டம் 50 நாட்களா மாற்றப்பட்டுட்டு திமுக ஆட்சியில சொல்றது எல்லாமே பொய் தான், பொய் சொல்றதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா அது மு.க. ஸ்டாலினுக்கு தரலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தாரு. கோவையை தொடர்ந்து காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல தன்னுடைய சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டாரு. இந்த பகுதி திமுகவுடைய கோட்டையா கூறப்படும் போதிலேயும் சீர்காழி, பூம்புகார், மயிலாடுதுறை ஆகிய சட்டசபை தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணத்துக்கு கூட்டம் அலைமோதியது. இதனால உற்சாகமடைந்த எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கடுமையா விமர்சித்து பேசினாரு. திமுகவுடைய கோட்டையாக இருக்கும் இந்த பகுதியிலேயே எடப்பாடி பழனிசாமியோட பிரச்சார பயணத்துக்கு கோவைக்கு இணையாக கூட்டம் திரண்டு இருக்கு. இது திமுக அரசு மீது மக்கள் கொண்டுள்ள அதிருப்தியை வெளிச்சம் போட்டு காட்டினது. மயிலாடுதுறையில பொதுமக்களிடையே உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, கச்சத்தீவை மத்திய பாஜக அரசு மீட்டு தரல அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு மத்தியில காங்கிரஸ் பாஜக அரசுகளோட 16 ஆண்டுகள் திமுக அதிகாரத்துல இருந்தபோது கச்சத்தீவை ஏன் மீட்கல, அப்போது மீனவர்கள் பத்தி சிந்திக்கல ஏன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சரமாரியான கேள்விகளை எழுப்பினாரு. அடுத்த ஆண்டு தேர்தல் வருவதால மீனவர்களோட வாக்குகள் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போது ஸ்டாலின் இதை பத்தி பேசி வராரு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்காக வீடு வீடா செல்றாங்க, இந்த திட்டத்துக்காக அரசு இயந்திரத்தை முதல்வர் தவறா பயன்படுத்துறாரு அப்படின்னு குற்றம் சாட்டினாரு. பாஜகவோட திமுக கூட்டணி வச்சா நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சியா அப்படின்னு கேள்வி எழுப்பியதோட மட்டும் இல்லாம ஸ்டாலின் பச்சையா பொய் சொல்றாருன்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தாரு. இந்த பகுதியில ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்களுக்கு துணை முதல்வராக இருந்தபோது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர் ஸ்டாலின் அப்படின்னு குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, விவசாய நிலங்களை பாதுகாக்க மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்ததாகவும், அதனாலதான் எந்த அரசு நல்ல அரசு அப்படிங்கிறத மக்கள் சிந்தித்து பார்க்கணும்னு பொதுமக்கள் கிட்ட அவர் கேட்டுக்கொண்டாரு.
அரசுக்கு எதிராக இது போன்ற விமர்சனங்களை தொடுக்கவும் அவங்கள சுட்டி காட்டவும் எடப்பாடி பழனிசாமிக்கு யாருமே சொல்லித்தர வேண்டியதில்ல, அவரு யாருடைய ஊதுகுழலாகவும் இல்ல அப்படின்னு அதிமுகவினர் எதிர்கட்சியினருக்கு பதில் சொல்லிட்டு வராங்க. அதிமுக ஆட்சி காலத்தின் போது பிரதமர் சென்னை வந்தபோது கோபேக் மோடி அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு வெல்கம் மோடி அப்படின்னு சிவப்பு கம்பளம் விரித்து அழைத்து கௌரவப்படுத்தினார் அப்படிங்கறதையும் சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி திமுக செய்யும் தவறுகளை கூட்டணி கட்சிகள் சுமந்து கொண்டு இருப்பதாகவும் விமர்சித்தாரு. நாகையில எடப்பாடி பழனிசாமி பொதுமக்கள் கிட்ட பேசிய போது உச்சநீதிமன்றத்துல சட்ட போராட்டம் நடத்தி காவிரி நீரை கொண்டு வர பாடுபட்டது அதிமுக அரசு அப்படின்னு சொன்னாரு. கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் தெரிவிச்சாரு. ஆனா இந்த திட்டத்தை திமுக கிடப்புல போட்டது அப்படின்னும், இந்த விவசாய விரோத திமுக ஆட்சி மக்களுக்கு தேவையா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பொதுமக்கள் கிட்ட ஆவேசமா கேள்வி கேட்டாரு. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயர்ல வீடு வீடாக சென்று கட்சிகளை சேர சொல்லி கேட்கிறாங்க. 4 ஆண்டுகளாக திட்டங்களை நிறைவேற்றாம மக்களை ஏமாத்த திமுக அரசு நாடகம் ஆடுதுன்னு குற்றம் சாட்டினாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற போகும் சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக கூட்டணி பெற போகும் வெற்றிக்கு தனக்கு ஆதரவாக திரளும் மக்கள் கூட்டமே சாட்சி அப்படின்னு சொன்ன அவரு 2026ல மீண்டும் அதிமுக அரசு அமைந்ததும் மாம்பழங்களை கொள்முதல் செய்ய கீழ்வேளூர் தொகுதியில தொழிற்சாலை அமைக்கப்படும் அப்படின்னும், அம்மா மினி கிளினிக் திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும்னு எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளிச்சாரு. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் முதல்கட்ட சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமா எடப்பாடி பழனிசாமி மாத்தி காட்டியிருக்காரு. கோவை, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள்ல 31 சட்டசபை தொகுதிகள்ல வெற்றிகரமா சுமார் 12,50,000 மக்களோட எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி போன இடங்கள்ல எல்லாம் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், தொழில் முனைவோர், இளைஞர்கள், வேலையில்லா பட்டதாரிகள், குடியிருப்போர் நலச்சங்கத்தினர், வியாபாரிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள், சிறு குறு தொழில் முனைவோர், மருத்துவர்கள், பாட்டாளி வர்க்கத்தினர், மாணவர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் எல்லாருமே ஆர்வமுடன் அவரை வரவேற்றாங்க. அது மட்டும் இல்லாம 52 மாத கால திமுக ஆட்சியில அவங்க சந்தித்து வந்த வேதனைகளையும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட எடுத்து சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமியோட மக்கள் பயணத்தின் போது நீங்க எங்களோட வீட்டு பிள்ளை, உங்களை சந்திச்சதுல ஆறுதல் அடைகிறோம் அப்படின்னும், எங்களுடைய வேதனைகளுக்கு எல்லாம் விடிவு காலம் வந்துருச்சுன்னு பொதுமக்கள் தங்களுடைய வழிகளை மறைத்து கொண்டு உளமாற எடப்பாடி பழனிசாமிய வரவேற்றதா அதிமுகவினர் உற்சாக பொங்கல் தெரிவிக்கிறாங்க. குறிப்பா விழுப்புரத்துல ஒரு தாய் தழுதழுத்த குரல்ல, அண்ணா நீங்க மீண்டும் எப்ப முதல்வரா வருவீங்க அப்படின்னு கூட்டத்தில இருந்து கேட்டபோது 2026 தேர்தல்ல அதிமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதா உணர்ந்ததா எடப்பாடி பழனிசாமி நிகழ்ச்சியோட கூறினாரு. எம்ஜிஆரால தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதாவால வளர்ந்து எடுக்கப்பட்ட அதிமுக அப்படிங்கிற மாபெரும் ஜனநாயக இயக்கம் தமிழக மக்களோட நாடி நரம்புகள்ல ரத்த ஓட்டமா கலந்திருப்பதை மீண்டும் ஒருமுறை அனுபவபூர்வமா கண்டு மகிழ்ந்ததாகவும் சொல்லியிருக்காரு. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தோட முதற்கட்ட பிரச்சாரம் வெற்றி பெற்ற நிலையில வரும் 23ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஒரத்த நாட்டுல மீண்டும் தன்னுடைய பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்க போறாரு. அண்ணா சிலை அமைந்துள்ள பகுதியில ரோட் ஷோவும் நடத்துறாரு. அங்கு மக்கள் மத்தியில பேசுறாரு. அதற்கு பிறகு பேராவூரணி, பட்டுக்கோட்டை ஆகிய இடங்களுக்கு சென்று பிரச்சாரம் செய்யறாரு. இந்த இரு பகுதிகளிலையும் முக்கிய இடங்கள்ல ரோட் ஷோ நடத்துறாரு. பட்டுக்கோட்டையில இரவு நேரங்கள்ல தங்கும் எடப்பாடி பழனிசாமி 24ஆம் தேதி மாலை 4:30 மணி அளவுல கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையம் பகுதியில பிரச்சாரம் செய்யறாரு. மாலை 6:15 மணிக்கு ஆலங்குடியிலையும் 8 மணிக்கு அறந்தாங்கிலையும் மக்களை சந்திச்சு பேசுறாரு. அதற்கு பிறகு வரும் 25ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு புதுக்கோட்டையில பிரச்சார பயணத்தை தொடங்கும் எடப்பாடி பழனிசாமி அண்ணா சிலை பகுதியில மக்களை சந்திக்கிறாரு. கீழராஜ வீதியில ரோட் ஷோ நடத்துறாரு. இரவு 7:25 மணி அளவுல விராலிமலை செல்லும் அவர் அங்குள்ள சுங்கச்சாவடி பகுதியில மக்கள் மத்தியில பேசுறாரு. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ங்கிற பெயர்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டுள்ள எழுச்சி பயணத்திற்கு நாளுக்கு நாள் மக்களுடைய ஆதரவு பெருகி வருது. இதனால அவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் அலைக்கடல் என திரண்டு வந்து ஆதரவும் கொடுக்கறாங்க. இதனால உற்சாகமடைந்த எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவுடைய வெற்றி பொதுமக்களுடைய பேராதரவோட உறுதியா அமையும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. மக்களுடைய தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்பது போல தேர்தல் வெற்றியை மக்களே தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தேர்தல் தேதி இன்னும் அறிவிப்பதற்கு முன்பாகவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் கிட்ட நேரடியா ஆதரவு திரட்ட பயணம் மேற்கொண்டு இருக்காரு. திமுகவுடைய அதிருப்தி அலையால எடப்பாடி பழனிசாமிக்கு மக்களுடைய ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. இதனால உற்சாகமடைந்த அவரு பொதுமக்களோட ஆதரவோட மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் பணியில
தன்னுடைய பிரச்சார பயணம் மற்றும் கூட்டணி வியூகம் போன்றவற்றில எடப்பாடி பழனிசாமி தீவிர கவனம் செலுத்தி ராஜதந்திரமா ஆயத்தமாகி வராரு. அவருடைய தேர்தல் வியூகம், ராஜதந்திரம், மக்கள் மத்தியில அதிகரிக்கும் செல்வாக்கு அப்படின்னு எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள முடியாமதான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட ஆதரவாளர்கள் போல மாறிட்டாரு அப்படின்னும், அந்த கட்சியோட சித்தாந்தத்தை பேசுறாங்க அப்படின்னும் எதிர்கட்சிகள் வசைபாடி வருது. ஆனாலுமே இந்த மாதிரி எந்த பேச்சுக்களையும் கொஞ்சம் கூட காதுல போட்டுக்காம புயலை தோற்கடித்து செல்லும் கப்பல் போல அதிமுக அப்படிங்கிற இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி வெற்றிகரமா வழிநடத்துவாருன்னு அந்த கட்சியினர் நம்பிக்கையோட சொல்லிட்டு வராங்க.